இன்னைக்கு வெல்லம் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே மாங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை எடுக்கிறேன். அதுக்கப்புறமே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாங்காயை போட்டுட்டு நல்லா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மட்டும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தொளிச்சு விட்டுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடணும். மாங்காயும் வெங்காயமும் நல்லா இதானோடனே வெல்லத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். அதுதான் வெள்ளை மாங்காய் பச்சடின்னு. இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன், அவ்வளோதான். அது வெடிக்கிறதுக்குள்ள கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொலன்னு கிரேவி மாதிரியும் செய்யலாம், பொரியல் மாதிரியும் செய்யலாம். அது நல்லா தான் இருக்கும். இந்த தோட்டத்து மாங்காய் தூள், அவ்வளோதான் பண்ணிவிட்டு இதை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாங்காயை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டோன்னு தான் தண்ணியே இருக்கு இல்லைங்களா, அதுவே வெந்துடும். இதை இப்போ தட்டம் போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வெந்துச்சுன்னு பார்த்தோன்னே வெல்லம் போட்டு இறக்கணும். அதுதான். இதை திறந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ஊற்றலைன்னா போகலாம். ஏன்னா தண்ணி இருந்தால் தான் வெல்லம் கரையும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்லோ குக்கிங்கில் பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துடுங்க. வெந்துடுச்சு. ரொம்ப வெந்துருச்சுன்னா கொலக்கொலான்னு ஆகிடும். அதனால் இப்போ தண்ணி இருக்கிறப்பயே வெல்லம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் உடச்சி வச்சுருக்கிறேன். வெல்லத்தை போடணும். ஏன்னா தண்ணி இருக்கிறப்ப போட்டால் தான் அது கரையும் இல்லைங்களா, இல்லைன்னா அது ரொம்ப அடி பிடிச்சிடும். அதனால் இப்பயே கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு வெல்லம் நிறையா வேணும்னா கூட நிறையா போட்டுக்கலாம். நல்லா ஜாம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து அவ்வளோதான் வெல்லம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சு தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடுவேன். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் வெல்லம் போட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வெல்லம் அந்த பாகு இருக்கு இல்லைங்களா, அது இருக்குது. வெள்ளை பாகு இருக்கு இல்லைங்களா, அது இருக்குது. இருந்தாலும் போதும். இது இந்த சூட்லேயே நல்லா கொஞ்சம் நான் எப்பயும் போல் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா சூடு ஏறினோடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுவேன். அதுவே போதும், கெட்டியாயிடும். இதை வந்து தோலில் வந்து சீவிட்டு கூட போடலாம். நான் தோலோடு தான் போட்டிருக்கிறேன். தோலை சீவிட்டு கூட பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா அது மாங்காய் மாதிரியே தெரியாது. இது என்ன காயின்னு எல்லோரும் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் பார்த்துட்டு. ஏன்னா வெல்லம் போடுறதுனால டேஸ்ட் மாறிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களா வெல்லம் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் மாங்காய் சீசன் அப்போ செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.